காலை வணக்கங்கள். மகரிஷி அவர்களின் பயிற்சி முறைகள், கருத்துக்களை வெவ்வேறு விதமாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். புத்தகங்கள் வாயிலாக படித்து தெரிந்து கொள்கிறோம். கட்டுரை வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அவருடைய குரலிலேயே நெறைய தலைப்புகள்ல அவர் கருத்துக்கள தெரிந்து குடுத்திருக்கார். அத கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி எல்லா கருத்துக்களும், எல்லா துறைகளிலும் என்ன பிரச்சனைகள், பிரச்சனைக்கு மூலம் என்ன, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு எல்லா துறைகளிலுமே கவிதை வாயிலாகவும் மகரிஷி குடுத்திருக்காங்க. அந்த மாரி ஒரு கவிதைய தான் இன்றைக்கு பார்க்க போறோம். உலக சமாதானம் அப்படிங்கிற தலைப்புல, மனிதருள் வேறுபாடு ஏன்? அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த கவிதைய குடுத்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே இந்த இந்த கேள்வி எழும். நம்பளே இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், நாளைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறோம். ஒரு பொருள ஒருத்தருக்கு குடுக்கணும்னு நெனச்சுப்போம். இன்னும் 2 வாரம் வச்சுட்டு அப்புறம் குடுப்போமே அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே எண்ண மாற்றம் இருக்கு. குடும்பத்துல பார்த்தா, அம்மா, அப்பா, நம்ம கூட பிறந்தவங்க, இவங்களுக்குள்ளேயே நமக்கு நெறைய வித்தியாசங்கள பார்க்குறோம். ஒரே வயத்துல பொறந்த குழந்தைகள எப்படி வித்தியாசம் இருக்கு? அப்படின்னு நமக்கு தோணும். நம்மள மாரி ஏன் அவங்க நெனைக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம உதவி செய்யலாங்கிறோம், அவங்க வேண்டாங்கிறாங்க. ஏன் இப்படி நெனச்சுக்கிறாங்க? இதுல என்ன தப்பு? நல்ல காரியம் தானே செய்றோம். இதுக்கு ஏன் தடங்கல் வருது? அப்படின்னு எண்ணம் வரும். ஒரே வயத்துல பொறந்த குழந்தைங்க கூட இல்ல. ஒரே நேரத்துல பொறந்த குழந்தைங்கள்ல கூட வித்தியாசம் இருக்கு. அப்படின்னு பார்த்தா, குடும்பத்திலேயே இவ்வளவு வேறுபாடு இருக்கும்பொழுது, எங்கேருந்தோ திருமணமாகி வந்த ஆணோ, பெண்ணோ அவங்க நம்ம நெனைச்ச மாரி நடந்துக்கணும்னு அது எப்படி நடக்கும்? ஆனா நம்மளுக்கு அது புரிஞ்சுக்க முடியறதில்ல. உலகம் முழுக்க பார்த்தோம்னா எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்காங்க. கலாச்சாரங்கள் இருக்கு, பழக்கவழக்கங்கள் இருக்கு, அப்புறம் நிற வேறுபாடுகள் இருக்கு, உருவ வேறுபாடுகள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நம்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்ல. நம்மள மாதிரி ஏன் மத்தவங்க நெனைக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் இருக்குதுன்னு அப்படிதான் நம்மளோட கம்பேர் பண்ணி பண்ணி பார்க்கிறோம். இதுக்கு தான் ஒரு பெரிய விளக்கத்த மகரிஷி அவ்ளோ அழகா ஆராய்ச்சி செய்து குடுத்திருக்காங்க. அதுதான் இன்றைய கவிதையில பார்க்க போறோம். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கேற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், மனிதர்கட்கு வரும் வகையும், அவற்றின் தரம், அளவுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலை வேறுபாடு அடையக் கண்டேன். என்ன ஒரு பெரிய ஆராய்ச்சி பாருங்க. நம்பளுக்கு நம்பள பத்தி நெனச்சு, நம்பளோட எப்படி மாற்றிக் கொள்வது, இல்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு ஆராய்ச்சி செய்வதற்கே இங்க நேரத்த காணோம். அப்புறம் குடும்பத்துல அவ்வளவு தூரம் உள்ள போயி நம்மளுக்கு பண்றதுக்கு அதுக்கும் நேரம் இல்லைங்கிறோம். சமுதாயத்த பத்தி கேட்கவே வேண்டாம். யாரோ வராங்க, ஆட்சி செய்றாங்க, போறாங்க சரி. ஒரு சௌரியமா இருந்தா சரி, பிரச்சனைகள் இல்லாம இருந்தா சரி. உலகத்த பத்தி எத்தன பேர் நினைக்கிறாங்க? ஒண்ணும் இல்ல. ஏதோ சண்டை நடக்கும்போது, ஐய்யய்யோ! பாவம் இத்தன பேர் இறந்துட்டாங்களா? இல்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது, நம்ம நாடு ஜெயிக்கணும். அப்படின்னு தான் ஒரு எண்ணம் வருது. ஆனா, மகரிஷி அவங்க மாரி, இந்த மாரி எங்க ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க? விஞ்ஞானிகள் கூட எப்படி எப்படியோ எங்கெங்கேயோ போணும், அங்க போணும், இங்க லேண்ட் ஆகணும். என்ன மாதிரி ஆயுதங்கள் இது பண்ணலாம், இன்னொருத்தர எப்படி அழிக்கலாம்ன்னு அப்படிதான் ஆராய்ச்சி செய்றாங்களே தவிர, ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக வாழ்வதற்கு என்னென்ன அடிப்படை தேவைகள், எங்கெங்க மாற்றத்த கொண்டு வரணும், இந்த மாற்றத்தை கொண்டு வரதுனால என்ன நன்மைகள், நம்ப எப்படி அமைதியா வாழ முடியும் அப்படின்னு தனி மனிதன் இதுல நெனச்சு பார்க்கறது இல்ல.
மகான்கள் தான் அப்படி நினைக்கிறாங்க. அதுல மகரிஷி. இந்த வேறுபாடு ஏன் இருக்கு அப்படின்னா, அதுக்கு இந்த கவிதையில விஷயத்த சொல்றாரு. எல்லோருக்குமே 7 சம்பத்துக்கள் தேவை. உருவமைப்பு, நல்ல உருவமைப்பு இருக்கணும். கை, கால் இதெல்லாம் வந்து இருக்கணும். 5 இந்த பஞ்சேந்திரியங்கள் நல்ல வேலை செய்யணும். நல்ல உருவமைப்பு இருக்கணும். குணம், நல்ல குணங்கள் இருக்கணும். வேண்டாத குணங்கள் தேவையில்லை. குணம். அறிவின் உயர்வு, கீர்த்தி, கீர்த்தினா புகழ். உடல் வலிவு, ஆரோக்கியம், சுகம். சுகம்னா அங்க வந்து சௌகரியங்கள். அப்புறம் செல்வம். இந்த 7 சம்பத்துக்கள் தான் எல்லா மனிதர்களுக்கும் தேவை. ஆனா நம்ம பிறக்கும்பொழுதே இந்த 7 சம்பத்துக்கள நெறைய எல்லாருக்குமே வித்தியாசம் இருக்கும். ஆனா நம்ப அத வந்து ஆரம்பத்துல நம்போ ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. ஏன்? இதுக்கு என்ன காரணம்? இந்த 7 சம்பத்துக்கள்ல வித்தியாசம் இருக்கே. இதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு புரிஞ்சுக்கல. எல்லாருக்குமே இந்த 7 சம்பத்துக்கள் தேவை. மத்ததெல்லாம் அதனுடைய கிளைகள் தானே தவிர, 7 சம்பத்துக்கள் எல்லாருக்கும் வேணும். உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இந்த 7 சம்பத்துக்கள்ல வித்தியாசம் இருக்கிறதுனால தான், எதுல குறைபாடு இருக்கோ, அதை சரி செய்வதற்கு தான் உருவ வழிபாடுகள் வந்ததுங்கிறார். எவ்வளோ அருமையான விளக்கம் பாருங்க. யாருமே பிறக்கும்போது எல்லாருக்கும் நல்ல உருவமைப்போ, இல்ல ஆரோக்கியமோ, இல்ல நல்ல குணங்களோடையோ அப்படின்னு பிறக்க முடியாது. எல்லாருக்குமே குணங்கள்னு எடுத்துக்கிட்டா நல்ல குணங்களும் இருக்கும், வேண்டாத குணங்களும் இருக்கும். ஏன்னா, நாம வந்த வழி எப்படி 2வது அறிவிலேருந்து நம்ம வந்து குணங்கள எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படிதான் வந்த வழி. அப்போ அதுல அப்புறம் கருத்தொடரா வந்த பதிவுகள் இருக்கு. முதல் மனிதன்லேருந்து நம்ம எப்படி வந்திருக்கோமோ, அந்த பதிவுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்ப அதுல வேண்டாத குணங்களும் இருக்கு, நல்ல குணங்களும் இருக்கு. இதுல பெர்சன்டேஜ் தான் வித்தியாசப்படும். அப்புறம் அறிவின் உயர்வு. அதுவும் அப்படியே தான். எந்த வழியில வந்திருக்கோமோ, அதுக்கேத்த மாரி. அதுக்கப்புறம் புகழ், உடல் வலிவு, உடல் ஆரோக்கியம், அப்புறம் சௌகரியங்கள். சில பேர் ஏழையா பொறக்குறாங்க, சில பேர் ரொம்ப பணக்காரங்களா பொறக்குறாங்க, சில பேர் நடுவாந்திரமா பொறக்குறாங்க. அப்போ அதுக்கேத்த மாரி நம்ப வாழ்க்கையில அமைதியோ, இல்ல பிரச்சனைகளோ இருக்கும். அப்புறம் செல்வம். முக்கியமானது. அப்ப அதுலயும் எத்தனையோ பேரு ஏழைகளா இருக்காங்க. சில பேர் தான் பணக்காரங்களா இருக்காங்க. சில பேர் நடுவாந்திரமா அந்த மாரி இதுலயும், நடுநிலைமையிலயும் இருக்காங்க. அப்படியும் இருக்கு. அப்ப இந்த 7 சம்பத்துக்கள் நமக்கு தேவை. ஆனா எல்லாருக்கும் இது கரெக்ட்டா தேவையான அளவுக்கு அமையறதில்ல. இதை நிவர்த்தி செய்வதற்கு தான், இதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான் உருவ வழிபாடுகள் வந்துச்சு. அப்படிங்கிறது. உருவமைப்பு. நல்ல உருவமைப்பு இருக்கணும். நல்ல குணங்கள் இருக்கணும். அறிவின் உயர்வுக்கு தான் நம்ம சரஸ்வதி அப்படின்னு ஒரு உருவத்த ஏற்படுத்தினாங்க. புகழ், உடல் வலிவு. நல்ல ஆரோக்கியமான உடல் வலிவு இருக்கணும்னா ஆஞ்சநேயர். செல்வம்னா லக்ஷ்மி. அப்படின்னு நெறைய விஷயத்துல வெவ்வேறு விதமா அங்கங்க குழு குழுவா வாழ்ந்த மக்கள், இந்த 7 சம்பத்துக்கள் நமக்கு கிடைப்பதற்கு அதற்கேற்ற மாரி உருவ வழிபாட கொண்டு வந்தாங்க. ஆனா அடிப்படை கேள்வி என்னன்னா, இந்த 7 சம்பத்துக்கள்ல ஏன் வித்தியாசம் இருக்கு? ஏன் வேறுபாடுகள் இருக்கு? நெறைய பேருக்கு தோணும். ஏழையா பிறந்தா, ஐயோ! ஏன்பா ஏழையா பொறந்தோம்? கடவுளுக்கு கருணையே இல்ல. அன்பும் கருணையும் உள்ள கடவுள்ங்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு வேள சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மாரி நம்மள இப்படி படைச்சுட்டாரே! அப்ப கடவுளே கிடையாது அப்படின்னு தோணும். அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேள்வி. சில பேருக்கு வந்து டாய்லெட் போற வசதி கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில பேர் பிறக்கும்போதே உடல் ரீதியாக பிரச்சனைகளோட பொறக்குறாங்க. இல்ல குறைபாடுகளோட பொறக்குறாங்க. அப்புறம் நம்ப நெனச்ச மாரி நம்ப உருவ அமைப்பு இருக்காது. கண் இல்லாம இருக்கிறது. அந்த மாரி வந்து எல்லாமும் இருக்கும்.
காது கேட்காம இருக்கும். குறைபாடுகளோட பொறக்குறாங்க. அப்புறம் என்னதான் செய்தாலும் அதுக்கு மதிப்பு சில சமயம் கிடைக்கிறதில்ல. அப்புறம் சில பேர் வந்து ரொம்ப அறிவுல தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. சில பேர் இருக்கிறதில்ல. இதுக்கு என்ன காரணம்? இததான் மகரிஷி இங்க குடுக்குறாங்க. அதுக்கு 16 காரணங்கள் சொல்றார் மகரிஷி. என்ன ஆராய்ச்சி பாருங்க. எப்படிதான் அவருக்கு நேரம் கிடைச்சதுன்னு தெரியல. என்னதான் குடும்ப வாழ்க்கையில அந்த அனுபவங்கள் இருந்தா கூட, மற்றவர்கள் அமைதியாக வாழ்வதற்கு இந்த மாரி ஒரு உதவிய செய்யணும் அப்படின்னு யாருக்கு எத்தன பேருக்கு தோணுது? ஆனா அந்த காரணத்த சொல்றார். 16 காரணங்கள். அதுல முக்கியமானது கருவமைப்பு. சஞ்சித கர்மம், கருத்தொடரா வந்த பதிவுகள். அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அதனால தான் நம்ப வாழும்பொழுதே பின்னாடி வர சந்ததிகளுக்கு நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் சஞ்சித கர்மமா போறதுனால, நாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். பின்னாடி வர சந்ததிகள் கஷ்டப்படாம இருக்கணும் அப்டின்னுட்டு சொல்றார். ஆனா இப்ப அதுதான் எண்ணமே இல்ல. நம்ம இருக்கிற வரைக்கும் நல்ல விதமா அனுபவிச்சுட்டு போவோமே! எப்படி வாழ்ந்தா என்னங்கிற எண்ணம் தான் வந்திருக்கு. ஆனா கருவ அமைப்புங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது. அடுத்தது உணவு வகை. என்ன மாதிரி உணவு சாப்பிடுறோமோ, சாத்வீக உணவா? இல்ல வந்து ரஜோசிக் ரா ராஜச உணவா? இல்ல வந்து ஒரே மந்தமா இருக்கிற அந்த மாரி தாமச உணவு சாப்பிடுறோமோ? என்ன மாரி உணவு சாப்பிடுறோமோ, அதுக்கேத்த மாரி நம்மளுடைய வாழ்க்கை முறை, குணங்கள் எல்லாம் அமையும். அப்டின்ட்டு சொல்றாரு. காலம், எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? எந்த தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? கல்வி, எப்படிப்பட்ட கல்வி நமக்கு கிடைச்சிருக்கு? தொழில், என்ன மாரி தொழில் செய்றோமோ, அதுக்கேத்த மாரி நிச்சயமா இந்த 7 சம்பத்துக்கள வித்தியாசப்படும். அரசாங்கம், எந்த அரசாங்கத்த சார்ந்து இருக்கோம்? கலை, என்ன மாரி கலை? சில கலைகளுக்கு முக்கியத்துவம் இருக்கு, சிலதுக்கு முக்கியத்துவம் இல்ல. அப்போ என்ன மாரி கலையை நாம சார்ந்து இருக்கோம்? அப்புறம் என்ன மாரி முயற்சி செய்றோம் மேல வருவதற்கு? அப்புறம் பருவம், எந்த வயசுல இதெல்லாம் செய்யறோம்? நட்பு, என்ன மாதிரி நமக்கு நண்பர்கள் இருக்காங்க? அப்புறம் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்ப எல்லாரும் உபயோகப்படுத்திக்கிறது இல்ல. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை யார் யாரெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறாங்க? அப்புறம் ஆராய்ச்சி. எல்லாமே அப்படியே சொன்ன உடனே ஏத்துக்கிறதுங்கிறது இல்லாம, இந்த ஆராய்ச்சி செய்யும் தன்மை. அதுக்கப்புறம் பழக்கம். அதுக்கப்புறம் வழக்கம். அதுக்கப்புறம் ஒழுக்கம். அப்ப இந்த 7 சம்பத்துக்கள்ல வித்தியாசம் இருக்குன்னா, அதுக்கு 16 காரணங்கள் இருக்கு. அப்படின்ட்டு இத குடுக்குறார். பருவம், அமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். இப்ப இந்த கருவமைப்பு, அதுதான் நம்ம பார்த்தோம். ஒரே நேரத்துல பொறந்த குழந்தைகள்ல, ரெட்ட குழந்தைங்கள்லயே வித்தியாசம் இருக்கும்போது, அப்போ அது தவிர்த்து கருத்தொடரா வந்த பதிவுகள். 3 விதமான கர்ம வினை இருக்கு. சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். இதுல இந்த சஞ்சித கர்மம், அதுதான் வந்து கருத்தொடரா வந்த அந்த பதிவுகள் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அப்புறம் அதான் சொல்றாரு. ஒரு விதையில எப்படி அந்த மரம் வளர்வதற்கு அத்தனையும் அடங்கி இருக்கோ, அந்த மாதிரி தான் பதிவுகள் இருக்கு. அப்போ உருவம், குணம் எல்லாமே அந்த வித்துல அத்தனையும் அடங்கியிருக்கு. அதனால கருத்துரரா வந்த பதிவுகள் நல்ல விதமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அந்த மாரி நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க தெரிஞ்ச அளவுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு நல்ல ஒரு விஷயத்த குடுக்கணும்னு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த மாரி ஒரு குரு நமக்கே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நாம் பின்னாடி நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு நம்முடைய பிராரப்த கர்மம் தான் சஞ்சித கர்மமா போக போகுது. அப்போ இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுனால நம்மளுடைய பதிவுகளை நாம் நாம் அகத்தாய்வு, அந்த பயிற்சிகள் அகத்தவம் இதனால நம்மை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கருவமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் சஞ்சித கர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதோட ஒரு அப்புறம் ஆண், பெண் உறவு கொள்ளும் நேரம். அந்த நேரத்துல அவங்களுடைய எண்ணங்கள். அதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கரு உருவாகி, அந்த பெண்ணினுடைய வயத்துல அந்த அந்த ம
கர்ப்பப்பையில அந்த கரு இருக்கும்பொழுது, அது வளரும்பொழுது, அந்த 10 மாதம் அந்த பெண்மணி எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கும் முன்னாடி இன்னொன்னு பெண்ணுக்கு இன்னொரு ஒரு முக்கியத்துவம் என்ன குடுக்குறாங்கன்னா, அந்த கரு அமையறதுக்கு முன்னாடி, அந்த மாதவிலக்கு நேரத்துல அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறது கூட ரொம்ப முக்கியமானதுன்னு மகரிஷி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கரு முட்டை உருவாகுது. அப்ப அந்த மாதவிலக்கு நேரத்துல அவங்க எப்படி இருந்தாங்களோ, அத்தனையும் அந்த கரு முட்டையில பதிவாகுது. அதனால அந்த விஷயமும் ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த காலத்துல ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இப்ப அது முடியாது. இருந்தாலும் நம்முடைய உடம்பு, மனம் பாதிக்கப்படாம இருக்கிற அளவுக்கு அந்த நாட்கள்ல நம்ம இருக்க வேண்டும். அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதோட மட்டும் இல்ல, கரு உருவானதுக்கு அப்புறம் இந்த 10 மாதமும் இந்த குழந்தை எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அப்படின்னு நம்பளால முயற்சி செய்து அந்த குழந்தைக்கு பாதிப்பு இல்லாம பார்க்கணும். இத தவிர சஞ்சித கர்மம் வழியாக என்ன பதிவுகள் இருக்கோ, அதுவும் அந்த குழந்தைக்கு போகுது. அப்ப இத்தன விஷயங்கள் இருக்கிறது குழந்தையை உருவாக்கும் தன்மைக்கு. இத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கருவமைப்புங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அதுக்கப்புறம் உணவு வகை தெரியும். நல்ல சாத்வீகமான உணவுனா, அதுக்கேத்த மாரி நம்மளுடைய குணங்கள். ஏன்னா இதுதான் உணவு தான் எல்லா செல்களையும் 7 தாதுக்களா மாறுது. ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, மஜ்ஜை, எலும்பு, அ ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் அப்படின்னு. இது நம்ம காயகல்பத்துல பார்த்திருக்கோம். அதுக்கேத்த மாரி தான் என்ன மாதிரி உணவு சாப்பிடுறோமோ, அது ஒவ்வொரு செல்கள்லயும் பதிவாகுது. அதுக்கேத்த மாரி இந்த குணங்கள் வெளிப்பாடு இருக்கு. அதனால உணவு ரொம்ப முக்கியம். அப்புறம் எந்த காலத்துல பொறந்திருக்கோம். முன்னாடி மகரிஷி சொல்வார். நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க எந்த அளவுக்கு அறிவு வளர்ச்சியில இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்ப இருக்கிற குழந்தைகள் எவ்வளவு அறிவு வளர்ச்சியில இருக்காங்கங்கிறது தெரியும். நம்ப வந்து எந்த காலத்த சார்ந்து இருக்கோம். அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரி சிலதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அத மாத்திக்கலைன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் தேசம். எந்த தேசத்துல இருக்கோம்? வெளிநாட்டுல இருந்தா அது வேற மாதிரி. உருவத்திலேருந்து எல்லாமே வித்தியாசம். கலர்லேருந்து எல்லாம் வித்தியாசம். அப்புறம் அப்போ அந்த விதத்துல எந்த தேசத்துல இருக்கோமோ, அதுக்கேத்த மாரி நம்பளுக்கு அந்த உருவத்தையோ, அந்த மாற்றத்தையோ, அங்க இருக்கிற உணவு வகை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ப அத வந்து கணக்கு பண்றதில்ல. அங்க இருக்கிற கலாச்சாரம் அதுவும் மாறும். அத நம்ம தெரியாம நம்ம பாட்டுக்கு விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சுடுறோம். அப்ப எந்த தேசத்துல சார்ந்து இருக்கோம், அங்க இருக்கிற அரசாங்கத்தோட, அங்க இருக்கிற அந்த வழிமுறைகள் எல்லாமே அதுல அடங்குது. எந்த தேசத்துல இருக்கமோ, அங்கங்க அதுக்கேத்த மாரி ஒரு சுதந்திரம் இருக்கும். அப்ப எந்த தேசம், அப்புறம் எப்படிப்பட்ட கல்வி நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ விதமான துறைகள் இருக்கு. அந்தந்த துறையில நம்ம எப்படி தேர்ச்சி பெற்றோமோ, அதுக்கேத்த மாரி நம்ப அதுல உயர்ந்து வரோம். தொழில், என்ன தொழில் செய்றோம் அப்படின்னு கம்ப்யூட்டர் தொழில் செய்றவங்க, அதுல வந்து செய்றாங்கன்னா, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு மூளை வளர்ச்சி இருக்கும். அதே வயல்ல உழறவங்களுக்கு, அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தேவை. அப்ப அதுக்கேத்த மாரி உடல் வலி அதிகமா இருக்கும். அப்ப என்ன தொழில் செய்றாங்களோ, அதுக்கேத்த மாரி செயல்பாட்டுல வந்து வித்தியாசப்படுது. அரசாங்கம், எந்த அரசாங்கத்த சார்ந்து இருக்கோம்? இப்ப நம்ம சைனால இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற அந்த கவர்ன்மென்ட் ரூல்ஸே வேற. இந்தியால இருக்கிற ரூல்ஸ் வேற. நெறைய இங்க ஃப்ரீடம். அதே மாரி நீங்க வந்து மிடில் ஈஸ்ட்ல போனீங்கன்னா, அங்க எல்லாமே ஓப்பனா சொல்ல முடியாது. பத்திரிகைலலாம், பேப்பர்லலாம் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தா கூட எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும் நியூஸ். நடக்கிற நிகழ்ச்சிகள், வேண்டாத எதிர்மறை நிகழ்ச்சிகள்லாம் மத்தவங்க மூலமா தான் தெரியும். எந்த அரசாங்கத்த சார்ந்து இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாரி கலை. இப்ப பார்த்தோம்னாக்கா, சினிமால நடிக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம். சினிமால பாடுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம். டிவி சீரியல்ல நடிக்கிறாங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம். அதே வேற விதமா கலைகள்ல தேர்ச்சி பெற்றவங்க, கிராமத்து கலைகள் அதெல்லாம் இப்ப தான் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப எந்த கலைய சார்ந்து இருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு புகழ் எல்லாம் கிடைக்குது. அப்ப அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரி அது வரும். ஐயோ! நம்ப இந்த மாரி தொழில் செஞ்சுட்டு இருக்கோமே! நமக்கு இந்த மாரி வந்து இல்ல இந்த கலைய சார்ந்து இருக்கோமே வந்து ஒண்ணுமே புகழ் கிடைக்கலையே அப்டின்னா, அதுலயும் மாற்றம் வரும். நம்பளுக்கு நம்ப இத செய்யறது நமக்கு வாழ்க்கையில திருப்தி இருக்கா? இதுல நம்ம எப்படி வந்து நம்மளுடைய திறமைய வந்து உபயோகப்படுத்தி அதுல மேல் நிலைக்கு வர முடியும்? அப்படின்னு யோசிச்சா,
நமக்கு வாழ்க்கையில அமைதி கிடைக்கும். அதுதான் மகரிஷி சொல்றார். முயற்சி. இது ரொம்ப முக்கியமானது. எந்த கலையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, கல்வித்துறையில இருந்தாலும் சரி, கல்வி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, முயற்சி திருவினையாக்கும். அதுன்னு சொல்றார். அப்போ முயற்சி ரொம்ப முக்கியம். அதுக்கு அது ஏன்னா, விளைவுல கூட மகரிஷி சொல்றார். செயல் விளைவு தத்துவத்துல, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள், நோக்கம், திறமை. நம்ம எந்த அளவுக்கு அந்த திறமைய உபயோகப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு தான் நமக்கு விளைவு கிடைக்குது. அப்போ அந்த முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பருவம். எந்த வயசுல இதெல்லாம் முயற்சி செய்றோம். 40 வயசுக்குள்ள என்ன நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்றாரு மகரிஷி. நட்பு. உங்களுடைய நண்பர்கள பார்த்து உங்கள டிசைட் பண்ணலாம் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. நண்பர்கள தேடும்பொழுது போலீஸ்காரரு திருடன கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் கண்ணுக்கு எல்லாருமே திருடனா தான் தெரியும். அந்த மாரி தான் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது நாம இவங்க நம்ம நல்ல நண்பர்களான்னு அவசரப்படாம தேர்ந்தெடுக்கணும் அப்டின்ட்டு சொல்றாங்க. இந்த நட்புங்கிறது அவ்வளவு நண்பர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த நல்ல நண்பர்களா இருந்தா தான் நம்ம கஷ்டப்படுற டயத்துல அவங்க உதவி செய்யணும். "ஒடுக்க இழந்தவன் கை போலாங்க இடுக்கண் களைவதாம் நட்பு" அப்படின்னு திருவள்ளுவர் அந்த காலத்துல சொன்னதுக்கு காரணமே இது. அதுக்கப்புறம் சந்தர்ப்பம். இதுவுங்க மனவளக்கலைக்கு ஒருத்தர் கூப்பிடுறாங்க, "வாங்க அங்க போய் பார்க்கலாம்" அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்த விட்டுட்டோம்னா போச்சு. இப்ப கூட நெறைய பேர் பாருங்க, பயிற்சி எடுக்க வரவங்கலாம் சொல்றாங்க. "நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போதே எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, போய் கத்துக்கிட்டேன். ஆனா அப்புறம் விட்டுட்டேன்." சந்தர்ப்பம் கிடைச்சு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அத பயன்படுத்தல. அப்போ சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அத தொடர்ந்து செய்யணும். அப்போ கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இந்த சந்தர்ப்பம்ங்கிறது ஒரு முக்கியமான காரணம். பல ஆராய்ச்சி "சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்ன்னு" மகரிஷி குடுத்திருக்காங்க. அப்படி அவர் ஆராய்ச்சி செய்து செய்து தான் இத்தன விஷயங்கள நமக்கு குடுத்திருக்காரு. என்ன ஒரு அற்புதமான மூளை பாருங்க. அப்புறம் என்ன ஒரு சாக்ரிஃபைஸ். எப்படி வாழ்ந்தா என்ன அப்படின்னு இல்ல. ஆராய்ச்சிங்கிறது செய்யறதுனால, அது நமக்கும் அது வந்து உதவியா இருக்கு. குடும்பத்துக்கும் உதவியா இருக்கு, சமுதாயத்துக்கும் உதவியா இருக்கு. இப்ப மகரிஷி ஆராய்ச்சி செய்தனால உலகளாவ உதவியா இருக்கு. அப்ப எல்லாமே ஆராய்ச்சி செய்து, சாதாரண சமையல் விஷயத்திலேருந்து எல்லாத்துலயுமே நம்ம ஆராய்ச்சி செய்து, நம்ம வாழ்க்கைய நடத்தி கொண்டு போக முடியும். இது சரியா? தவறா? ஏற்றுக்கொள்ளலாமா? வேண்டாமா? இப்படி சொல்லியிருக்காங்களே என்ன செய்யறது? அப்படின்னு ஆராய்ச்சி தன்மை அது வேணும். அதுல தான் அந்த மனம்ங்கிறதுல வந்து 10 விதத்துல சொல்றாங்க. அந்த படிகள். அதுல வந்து சொல்றாங்க. முதல் 7 வந்து அப்படியே ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கடைசி 3 தான் வந்து ஆராய்ச்சிக்கு நம்மள கொண்டு போகுது. மனதின் 10 படிகள். அப்ப அந்த ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காதீங்கன்னு அதான் மகரிஷி சொல்றாரு. அவரே அதற்கு ஒரு உதாரணம். அப்புறம் பழக்கம். நெறைய தெரியுது. எத்தனையோ விதமா அந்தந்த காலத்துல குழு குழுவா வாழ்ந்து, அந்தந்த குழு தன்மைக்கு ஏத்த மாரி அங்கங்க அந்த பழக்கங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வழக்கம். வழக்கம்ங்கிறது என்ன? நமக்கு தெரியும். ஒரு ஒரு இடத்துலயும் குழு குழுவா வாழ்ந்திருக்கும்போது, அதுக்கேத்த மாரி அவங்க வந்து சில கோட்பாடுகள வச்சிருக்காங்க. சென்டிமென்டல் ஃபீலிங்ஸ் ஆஃப் த சொசைட்டின்னு. நம்ம பார்த்துருக்கோம். திருமணம் செய்யறதுல கூட சில இடத்துலலாம் சொந்தத்திலேயே திருமணம் செஞ்சுப்பாங்க. இப்பவும் இருக்கு. அதே மாதிரி அம்மா சைடுல வந்து மாமா அப்படின்னு இன்னொரு ஃபேமிலிக்கு இவங்க போயிடுறதுனால, அப்ப அவங்க பசங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்பா சைடுல அப்பாவோட கூட பிறந்த சகோதரிகள். அவங்க திருமணமாயி இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த சந்ததியில மாற்றம் வரும்னு, அவங்க பொண்ணையோ, பையனோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா சில மதங்கள்ல அப்பாவோட கூட பிறந்த அண்ணன், தம்பி அவங்களோட பசங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அந்த இது இருக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி வந்து சில இடத்துலலாம் அந்தந்த குழுவா வாழ்ந்ததுனால, அதுக்கேத்த மாரி திருமண முறைகள் அப்படிங்கிறதுலாம் நெறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அப்போ எது தவறு, ரைட்டு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு, ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி தான் இந்த பழக்கத்துல கூட நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம், நெறைய வந்து நம்ம பாட்டுக்கு கமெண்ட் பண்ணிடுறோம். ஆனா அந்த பழக்கம் அந்த மாரி ஏன் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. அதனால தான் மகரிஷி என்ன சொல்றார், "டோன்ட் கமெண்ட், டோன்ட் கமெண்ட், டோன்ட் டிமாண்ட்" அப்படின்ட்டு
இத நம்ம கடைபிடிச்சா தான் நமக்கு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்ப எதனால அந்த பழக்கம் வந்திருக்கு? அப்படின்னு ஆராய்ச்சி செய்யணும். மகரிஷி கூட ஒரு தடவ நெறைய ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த மாரி வந்து சூரிய வழிபாடு பண்ற அன்னைக்கு வந்து உப்பு போட்டு சமைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. சோ அப்ப சூரியனுக்கு படைக்கிறதுலலாம். அப்படின்னபோது அப்ப அதுக்கு மகரிஷி தான் வந்து அது கூட சொல்லியிருக்காரு. அன்னைக்கு வந்து அந்த மாமியாரா இருந்தவங்க உப்பு போட மறந்திருப்பாங்க. அதனால இதுதான் வழக்கம்னு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல இன்னும் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கலாம். உப்பு அதிகமா சேர்ந்தா அன்னைக்கு பிரச்சனைகள் வரலாம் அப்படின்லாம் இருக்கலாம். ஆனா அத வந்து எப்படி வந்து ஒரு ஹாஸ்யமா கொண்டு போய் அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு மகரிஷி. அப்போ அந்த மாரி பழக்கம்ங்கிறது வந்து ஏன் வந்துச்சு? அப்படின்னு இருக்கும். ஒரு தரம் ஆசிரமத்துக்கு ஒருத்தர் வந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெளிநாட்டுல இருந்து தனித்தனியா ரூம் வேணும் அப்டின்ட்டு கேட்டாங்க. அப்போ வந்து என்ன க கணவன் மனைவியா இருந்துட்டு தனித்தனியா ரூம் கேட்கறாங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நம்ம வெளிநாட்டுக்கு போன போது தான் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து தெரியுது. அப்போ நம்ம வந்து அதெல்லாம் வித்தியாசம்லாம் தெரியாம நம்ம பாட்டுக்கு கமெண்ட் பண்ணிடுறோம். அது தவறு அப்படின்னு புரியுது. அதுக்கப்புறம் ஒழுக்கம். இதுக்கு மகரிஷி அழகான ஒரு சாமியத்த குடுத்துருக்காரு. எண்ணம், சொல், செயலால் தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செயல்கள் எல்லாம் ஒழுக்கமுள்ள செயல் அப்படின்ட்டு. அப்ப இந்த 16 காரணங்கள்ல நம்ம எத மாற்றிக்கொள்ள முடியும்? எதை மாற்றிக்கொள்ள முடியாது? அப்படின்னு பார்க்கணும். உருவமைப்பு. அம்மா, அப்பா குட்டையா இருந்தாங்கன்னா, நம்மளால ரொம்ப ஒசரத்த நம்ம கொண்டு வர முடியாது. அத அக்செப்ட் பண்ணிக்கணும். அம்மா, அப்பா நிறம் கம்மினா, நான் வந்து நிறம் கம்மியா தான் இருப்பேன். எனக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் எனக்கு பிறக்கிற குழந்தைங்கள்ல கொஞ்சம் நேரம் அதிகமா வரலாம். அப்புறம் அடுத்தடுத்தது கொஞ்சம் நேரம் மாறலாம். இல்ல வேறு இடத்து வேற நாட்டை சேர்ந்தவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா, அப்ப மாற்றம் வரும். அப்ப உருவமைப்பு மாற்ற முடியாது. கொஞ்ச நாள்ல மாற்றம் வரும். உணவு அதுல மாற்றம் வரும். மாத்திக்கலாம். அப்படின்னு இந்த 16 காரணங்கள்ல எதெல்லாம் மாத்திக்கொள்ள முடியும், எதெல்லாம் மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு யோசிச்சோம்னா, அதை மாற்றிக்கொண்டால், அப்ப இந்த 7 சம்பத்துக்கள்ல எங்க வந்து குறைபாடு இருக்கோ, அதை மாற்றிக்கொள்ள முடியும். அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இத புரிஞ்சுகிட்டு, நம்ம வாழ்க்கையில அந்த மாற்றங்களை கொண்டு வரும்பொழுது, நான் திறமையாக என்னுடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் அமைதியாக வாழ முடியும். என்னுடைய நோக்கம் என்ன? நான் இறை உணர்வு பெற வேண்டும். அந்த இறை உணர்வு பெறுவதற்கு இந்த மனிதனின் வேறுபாடுகள் ஏன் இப்படி இருக்கு? அப்படின்னு இந்த 7 சம்பத்துக்குள்ள வித்தியாசம் இந்த 16 காரணங்களால தான். இதுல நான் என்னென்னலாம் மாத்திக்கொள்ள முடியும்? அப்படின்னு நெனச்சு நான் மாத்திக்கிட்டேனாக்கா, என்னுடைய நோக்கமான அந்த இறை உணர்வை நான் இந்த பிறவியிலேயே பெற முடியும். அதோட மட்டும் இல்ல. இதையும் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அகத்தவம், அகத்தாய்வு, உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி நெறைய குடுத்திருக்காரு மகரிஷி. இது எல்லாமே நாம் பிறவியின் நோக்கத்தை அடைவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். என்ன அருமையான ஆராய்ச்சி பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் மாறுவதற்கு, மற்றவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு வாழ்க்கையில. ஆனா இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்க கேட்க தான் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாழ்க!